செல்லம். இந்த நீ சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம். ஏன் என்னாச்சு மசாவ்? உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணாங்களா? அரிசி உருண்டை மண்டையான்னு கூப்பிட்டாங்களா? அவங்க அப்படி கூப்பிட்டு பரவாயில்ல, நீங்களும் அப்படி கூப்பிடலாமாமா? இனிமே நீ யாராவது அப்படி கூப்பிட்டு அப்புறம் கவனிச்சுக்கிறவங்கள. சரி சரி கோவப்படாத. என்னமோ லெட்டர் கொண்டு வந்திருக்கேன். என்னது இது? அடடே, உங்க ஸ்கூல்ல பாட்டு போட்டி நடத்துறதா போட்டிருக்கே. நல்ல விஷயம் தான். இத போய் நீங்க எப்படி நல்ல விஷயம் சொல்வீங்க? நடக்க போற பாட்டு போட்டியில நாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பாடணும். இது நல்ல விஷயம் தானே. எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. தனித்தனியா தான் பாடணும். அது இல்லாம எனக்கு சரியா வர பாட தெரியாது. அப்படியெல்லாம் இல்லப்பா மசாவ். கண்டிப்பா ஒன்னாலேயும் முடியும். மத்தவங்கள மாதிரி எனக்கு பாடுற திறமை இல்லன்னு சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு பாடுற திறமை இல்ல, அதனால இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு. எந்த அளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்றியோ அந்த அளவுக்கு நல்லா பாட முடியும். உடனே பிராக்டிஸ் ஆரம்பி. எல்லாரும் இதுதான் சொல்றீங்க, விடுங்க. நில்லுப்பா. அது நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மசாவ் தானே? அவனை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்கு. இதான் விஷயமா? அதனால பாட்டு போட்டி நடக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். எதுக்கு? பாட முடியலங்கிற ஒரே காரணத்துக்காகவா? நான் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு நல்லா பாடணுங்கிற ஆசைலாம் இருக்கு. எனக்கு புரியுதுப்பா. நம்ம சாப்பாட்டுல இனிப்பானதை சேர்த்துக்கிட்டு கசப்பானதை ஒதுக்கிடுறோமே, இதுவும் அந்த மாதிரிதான். நமக்கு ஒத்துக்காதத ஒரேடியா ஒதுக்கிடலாம். மசாவு ஏகியா மேடமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மசாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நீ சொல்ல வர? இவங்க இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்னதான் நடக்குதுன்னு பொறுமையா பாப்போமே. ஓ ராக்கே, கிளாஸ் ஒழுங்கா கவனிச்சாதானே ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா தெரியும். இவங்க எதுக்காக இப்ப காரோக்கிக்குள்ள போறாங்க? என்ன விஷயங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாமளும் உள்ள போய் பாப்போம். ஆஹா, நம்ம போ ரொம்ப திறமைசாலி. என்ன பண்றது நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனா இவன் முடிவே எடுத்துட்டான் பாருங்களேன். உங்களுக்கு 1 hour இருந்தா போதும் இல்லையா? போதும். சம்பளம் வரதுக்கு 1 வாரம் ஆகுமே. இந்தாங்க, இதை எடுத்துக்கிட்டு நீங்க ரூம் நம்பர் 107க்கு போயிடுங்க. இந்த இடத்துல நீ எவ்வளவு வேணாலும் ட்ரைனிங் பண்ணலாம். உன்னை யாரும் எதுவும் கேட்கவே முடியாது. உங்க தாராள மனதுக்கு ரொம்ப நன்றி. சரி சரி, நீ என்னென்ன பாடலான்னு நான் இப்ப முடிவு பண்றேன். சாரி சாரி, அத நீ தானே முடிவு பண்ணணும். ஏன் மிஸ், நீங்க அடிக்கடி இங்க வருவீங்களா? ஆனா தனியா தான் வருவேன். தனியா வருவீங்களா? மசா, நீ இப்ப என்ன பாட போற? இருங்க, நான் யோசிச்சு சொல்றேன். சரி சரி, நீ உனக்கு ஏத்த மாதிரி பாட்டை நீ தேடிக்கிட்டு, அது வரைக்கும் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, நேரத்தை வீணாக்க கூடாதுல. அவங்கள கண்டுபிடிச்சீங்களா? இங்க இல்ல. கிட்டா சைட்டாமா ப்ளூஸ், சூப்பர் சைட்டாமா. எந்த பாட்டு பாடுறது? மசா, நீ அடுத்த பாட்டை முடிவு பண்ண. நீங்களே சொல்லுங்க. என்ன கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு மிஸ். ருசியான ஜூஸ். இவங்க வேற பாடிட்டே இருக்காங்கப்பா. ஓ, அப்படின்னா இதான் விஷயமா இங்க? சரியா பாட வரட்டி என்ன, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல மசாவ். இவன் இத நம்ம கிட்டயே சொல்லி இருக்கலாம்ல. நம்ம கிட்ட இல்ல, எங்க கிட்ட சொன்னா மட்டும் போதும். அதுவும் கரெக்ட் தான். என்ன நம்பி வந்தா அவ்வளவுதான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கூட ஒழுங்கா பாட தெரியாது மசாவ். சரி, நீ என்ன பாடலான்னு முடிவு பண்ணிருக்க கசாமா? அது என்னன்னு சொல்ல மாட்டேன், நான் பாடுறேன், அப்புறமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என் பேரு கசாமா, நான் நல்ல பையன், படிப்புல கெட்டி, நான் பாட சொட்டி.
என்ன அடிச்சிக்க ஆளே இல்ல லலலலலா. பச்சை பசில இருக்கும் அழகான புல்வெளி இது. நீ என்னமா முடிவு பண்ணல? அழகான புல்வெளி. நீங்க ஆர்டர் பண்ணதை கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் யார் ஆர்டர் பண்ணது? நான் தான் பண்ணேங்கோ. காசு கொடுக்க போறது நான் தானே. சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான், என் கையில இருக்க காசெல்லாம் போச்சு. தட்டுல இருக்கு பர்கரு, டப்பால இருக்கு ஜூஸ், தட்டுல இருக்கு பர்கரு. ஆக்ஷன் காமன் வந்தாரே, எதிரிகள் வந்து போனாரே. ஆடி வா பாடி வா தாண்டி வா ஆடி வா. நான் ஒரு பாட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வழியா முடிவு பண்ணிட்டியா? ரொம்ப சந்தோஷம்பா. சொல்லுங்க, உங்க டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு மன்னிச்சிடு மசாவ், இனிமே ட்ரைனிங் எடுக்க முடியாது. ஒரு ஐடியா சொல்றேன், நீ வீட்டுக்கு போய் குளிக்கும் போது கூட பாடிக்கிட்டே இரு. என் பேரு மசாவே, பாட வராது, இருந்தாலும் பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். பரவாயில்லையே, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டும் போல இருக்கே. சரி பசங்களா, இப்ப நீங்க எல்லாரும் ஒருத்தரா பாட ஆரம்பிக்கணும். என்ன? என் பேரு கசமா, நான் ரொம்ப நல்ல பையன், படிப்புல கெட்டி. வந்தாரே வந்தாரே, ஆக்ஷன் காமன் வந்தாரே, எதிரிகள் வந்து போனாரே. பாட்டு பாட்டு என் பாட்டு உனக்கு வேட்டு கேட்டு. சரி, இப்ப அடுத்ததா நீதான் பாடணும் மசா. கொடுங்க, உன் பாட்டல எல்லாருக்கும் வேட்டு வச்சிரு. உன்னால் முடியும். தைரியமா பாடுப்பா நண்பா மசாவ். என் பேரு மசாவே. வாய்ப்பு தயவு செஞ்சு இதை நழுவ விடாதீங்க. இதுதான் ரொம்ப நல்ல தருணம். என் பேரு சத்தம் போடாதீங்க, தயவு செஞ்சு இப்படி சத்தம் போடாதீங்க. கத்தாம எப்படி கத்தி வியாபாரம் பண்றதுன்னு என்கிட்ட கத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? ஏமா நேனி, அம்மா நீ என்னதான் நடந்துட்டு இருக்க? எனக்கு பாட தெரியாது, இருந்தாலும் நான் பாட சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, மசாவ் பாடணும், சத்தம் போடாதீங்க. நீ போதும், நிறுத்துங்க. நாங்க பாடுவோம் பாட்டு, உங்களுக்கு வைப்போம் வேட்டு. மசாவ் பாடுறதே பெரிய விஷயம், அதுலயும் இவ்வளவு பெரிய தடங்களா?